குறைஷி தலைவர்களின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் இஸ்லாத்தை அதன் ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு வீரமங்கை தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் ஈமானை காக்க கடல் கடந்தவர். முஹாஜிரா, தியாகத்தின் அடையாளமான ஒரு தாய். அந்த சஹாபி பெண்மணி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உம்மு ஹர்மலா என்று அழைக்கப்பட்ட ஹர்மலா பின்த் அப்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் மக்கா நகரில் ஹுஸாஅ கிளையில் அப்துல் அஸ்வத் தம்பதிகளுக்கு அன்பு மகளாக பிறந்தார்கள். இஸ்லாத்தின் விடியலில் சத்திய மார்க்கத்தின் மீது மக்காவின் ஆதிக்க சக்திகள் கடும் பகைமை பாராட்டிய காலம் அது. அத்தகைய சூழலிலும் மிகுந்த துணிச்சலோடு முன்வந்து நபியவர்களிடம் பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இறை வேதமாம் அல் குர்ஆனை ஓதுவதிலும் அதனை தனது வாழ்வின் வழிகாட்டியாக கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். மக்காவின் நெருக்கடிகள் எல்லை மீறிய போது தனது கணவர் ஜஹம் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைந்து ஒரு மாபெரும் தியாக பயணத்துக்கு தயாரானார்கள். தனது சின்னஞ்சிறு குழந்தைகளான அம்ர், அப்துல்லா, ஹுசாமா ஆகியோரை அணைத்து கொண்டு இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். நாடு, செல்வாக்கு, உறவுகள் என அனைத்தையும் அல்லாஹ்வுக்காகவே துறந்து அபிசீனியாவின் அந்நிய மண்ணில் ஒரு முஹாஜிராவாக தனது வாழ்வை தொடங்கினார்கள். ஆனால் அவரது தியாக வாழ்வு அங்கேயே நிறைவுற வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்தது. தாய் நாடு திரும்பும் முன்பே தனது கணவரையும் குழந்தைகளையும் அந்த அந்நிய மண்ணிலேயே விட்டுவிட்டு தனது இறைவனிடம் மீண்டார்கள். தனது இறுதி மூச்சு வரை சத்திய மார்க்கத்துக்காக தான் செய்த வாக்குறுதிக்காக ஹிஜ்ரத்திலும் தியாகத்திலும் உறுதியாக நின்றார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, பிள்ளைகளோடு கடல் கடந்து ஈமானை காத்த, அபிசீனிய மண்ணிலேயே தனது தியாக பயணத்தை நிறைவு செய்த ஹர்மலா பின்த் அப்துல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.